போட் சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேலம் மாநகரத்திலே முதல் முறையாக அது துவங்கியிருக்காங்க. போட்டிங்க்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ₹100 வாங்குறாங்க. கேன்டீன் இருக்குது, காஃபின்னு போட்டுருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான பண்ணியிருக்காங்க. மோட்டர் போட் போகிறது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லா ஓரளவுக்கு ஸ்பீடாக தாங்க போகுது. குமரகிரி மலையும் இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். குமரகிரி மலை பார்த்தீங்கன்னா சின்ன குன்று தாங்க பாருங்கள். இதுதான் முருகன் கோயில் இருக்குது இங்கே. வியூஸ்லாம் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேலத்தில் இப்படி ஒரு இடமான்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொக்கு மாதிரி தான் இருக்குது. இங்கே ஓரளவுக்கு இருக்குது பறவைங்க எல்லாம் பசுமையாக இருக்குது இந்த இடம். அதனால் பாருங்கள் நிறையாவே இருக்குது பறவைகள். இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. வளைஞ்சி வளைஞ்சி உள்ளே பூந்து போகிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா சேலத்தில் தாங்க இருக்கோம். இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்க குமரகிரி ஏரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே முதல் முறையாக போட் சர்வீஸ் துவங்கியிருக்காங்க இந்த பொங்கல்லேருந்து. பாருங்கள் அப்படியே உள்ளே போகிறோம் கேட் வழியாக. குமரகிரி ஏரி பார்த்தீங்களா எப்படி இருக்குது. மரங்கள்லாம் உள்ளே இருக்குங்க. ஏரியும் தண்ணியும் ஃபுல்லாக இருக்குது. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் ஒரே கொடிகள் தான் படர்ந்துருக்குது. தாமரை கொடிகள் தான் படர்ந்துருச்சு. இப்போ எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. போட் சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேலம் மாநகரத்திலே முதல் முறையாக அது துவங்கியிருக்காங்க. போட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குங்க போட்டு. மோட்டர் போட்டும் இருக்குது, துடுப்பு படகும் இருக்குது. மோட்டர் போட்லேயே 2 விதம். 12 பேர் போகிற மாதிரி இருக்குங்க ஒன்று. இன்னொன்று வந்து 8 பேர் போகிற மாதிரி இருக்குது மோட்டர் போட்டு. துடுப்பு போட்டிங்கில் வந்து ஆனால் 4 பேர் தாங்க. 4 பேர் போகலாம். போட்டிங்க்கு சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ₹100 வாங்குறாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இதில் விலையில் ஏதாச்சும் மாற்றம் வருமா என்னன்றது தெரியல. போக போக தான் தெரியும். இந்த ஏரியை பார்க்குறதுக்கு உள்ளே வரத்துக்கெல்லாம் ஃப்ரீ தாங்க. டிக்கெட்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் டிக்கெட் கவுண்டர்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் கேன்டீன் இருக்குது, காஃபின்னு போட்டுருக்கு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான பண்ணியிருக்காங்க. ஏதோ குகை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே கேன்டீன் ஸ்நாக்ஸு, காஃபி, டீ இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவே அப்படியே ஒரு சுற்றி வரலாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏரியை ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே சுற்றி வரலாம் பாருங்கள். இந்த சைடு போனால் அப்படியே சுற்றி அந்த சைடு வந்துடலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் போட் போகிறது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லா ஓரளவுக்கு ஸ்பீடாக தாங்க போகுது. இந்த மோட்டர் போட்டில் போனோன்னா ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. 10 நிமிஷம் கூட ஆகுது. 8 to 10 நிமிஷம்னு சொன்னாங்க. அதே நம்ம ரோயிங் போட்டில் துடுப்பு படகுல போனோன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும்னாங்க. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா நடுவில் சின்ன சின்ன தீவுகள் மாதிரி ஏற்படுத்தி அதில் மரங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் தெரியுது. பின்னாடி இருக்க நாமமலை தொடர்ச்சி அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இது எந்த மலைன்னு தெரியுதுங்களா. காமிக்கிறேன் பாருங்கள் பக்கமாக, அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள் இந்த தீவுகள் மாதிரி சின்ன சின்னதாக ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்கள். இப்போ தெரியுது பாருங்கள். சின்ன குன்று மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதாங்க குமரகிரி மலை. இந்த மலையை வச்சு தான் இந்த ஏரிக்கே பேர் குமரகிரி ஏரின்றது. இந்த நாமமலையை இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கமாக காமிக்கிறேன். நாமம் போட்டிருக்கிறது மலையில் க்ளீனாக தெரியுதுங்க. அதே மாதிரி இந்த குமரகிரி மலையும் இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். குமரகிரி மலை பார்த்திங்கன்னா சின்ன குன்று தாங்க பாருங்கள். இதுதான் முருகன் கோயில் இருக்குது இங்கே. நம்ம டர்ன் வந்துருச்சுங்க. நம்மளும் அப்படியே போய் ஏறலாம் போட்டில், மோட்டர் போட்டில். ஒரு 15 ஸ்டெப்ஸ் இறங்கி வரணுங்க கீழே. சின்ன ஸ்டெப்ஸாக தான் இருக்குது, ஈஸியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வந்தோன்னா இந்த ரப்பர் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க தண்ணியில் மிதக்கிற மாதிரி. அதில் அப்படியே நடந்து வந்து போட்டில் ஏறலாம். போட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. சின்ன பயணம் தான் இருந்தாலும் அதுவுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. பரவாயில்ல. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க போட்மேன். அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுது. இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்திங்கனாவே இது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பக்கம் டவுனில் தாங்க இருக்குது. ஏன்னா மழை சீசன்லலாம் தண்ணி ஃபுல்லாக வந்துடும் ஏரியில். அப்போ வந்து மேலே வந்துடும். அப்போ போட்லாம் பார்த்திங்கன்னா மேலேருந்தே ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ தானே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த சீசனில், மழை சீசனில் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இங்கே வியூஸ்லாம் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேலத்தில் இப்படி ஒரு இடமான்ற மாதிரி இருக்குது. போட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக தாங்க போகுது. இந்த ஏரி கரையில் இருக்க ரோட்டில் இருக்க மரங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த அம்மாப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து இங்கே ஏரி வழியாக போய் இந்த சேலம் சென்னை பைபாஸ் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிற ரோடு தாங்க இது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஸ்லோ பண்ணிட்டார் போட்டு. இந்த ஏரியில் மெயினாக இங்கே பார்க்குறீங்கல்ல சின்ன சின்ன தீவுகள் அந்த மாதிரி ஏற்படுத்தி அதில் மூங்கில் மரம் மற்றும்
இந்த வேம்பு மரம்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது வழியாக அப்படியே ஒவ்வொரு இதாக கடந்து போகும்போது நல்லா இருக்குது. பறவைகளும் 1, 2 இருக்குது இங்கே முன்னாடி. உள்ளே போனால் ஒரு வேளை நிறையா இருக்குமோ என்னமோ தெரியல. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் பெரிய பறவைகள் சரணாலயமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வெள்ளை பறவை ஏதோ பறக்குது. சின்ன கொக்கு மாதிரி தான் இருக்குது. இங்கே ஓரளவுக்கு இருக்குது பறவைங்க. எல்லாம் பசுமையாக இருக்குது இந்த இடம். அதனால் பாருங்கள், நிறையாவே இருக்குது பறவைகள். இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா பலவிதமான கொக்குகள், அப்புறம் வேறு நீர்க்காகம், இன்னும் நிறையா பறவைகள் வர்றதா சொல்கிறாங்க இங்கே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு குட்டி சரணாலயமாக ஆயிடுச்சுங்க. பறவைகள் சரணாலயம். வேடந்தாங்கல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டில். பெரிய பறவைகள் சரணாலயம் அது. அதுக்கு மாதிரி இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா. இந்த படகுல பயணம் பண்ணும்போதே பாருங்கள், எதிரில் குமரகிரி மலை தெரியுது பாருங்கள். அதுதான் முருகர் கோயில், குமரகிரி முருகன் கோயில். இந்த பக்கம் நாமமலை. அப்படியே இந்த தீவு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே வரோம். சுற்றி பூந்து போகிறது நல்லா இருக்குங்க. வித்தியாசமான அனுபவம் இங்கே சேலத்தில். இது பார்த்தா இந்த பிச்சாவரம் ஏரியில் கூட இப்படி தாங்க போட்டில் பயணம் பண்ணும்போது வரும் இடங்கள். அந்தளவுக்கு இல்லைங்க, இருந்தாலும் அந்த மாதிரி வருது கொஞ்சம். பறவைகள் நிறைய இருக்குது இங்கே, நிறைய பறந்து போகுது. இந்த ஏரியோட பரப்பளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 ஏக்கருங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குமா? முதல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் பெருசாக தெரியாது. இப்போ ஆனால் எல்லாம் கரெக்டாக தூர்வாரி எல்லாம் தண்ணி ஃபுல்லானவொடனே பார்க்கும்போது நல்லா பிரம்மாண்டமான ஏரியா தெரியுதுங்க. இல்லை, பறவை பறந்தது. மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வருங்க. இந்த ஏரி ரொம்பி வெளியே வரும். அதனால் கரையெல்லாம் நல்லாவே கட்டியிருக்காங்க. கரையெல்லாம் சுற்றியுமே நல்லா பலப்படுத்தி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனேஜ் வாட்டரும் உள்ளே வராத அளவுக்கு எல்லாம் தடுத்துட்டாங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனேஜ் வாட்டர்லாம் இந்த ஏரியில் வந்துட்டு இருந்ததுன்னாங்க. இப்போ அதெல்லாமே இல்லைங்க. பறவைகள் இதெல்லாம் நிறையா இருக்கிறனால அந்த மாதிரி ட்ரைனேஜ் வாட்டர்லாம் உள்ளே வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. அது இந்த மாதிரி போட்டிங்லாம் போக முடியாது நம்மளால். அப்போது நடுவில் அப்படியே ஸ்லோவாக போகிறாருங்க போட்டு. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடு. அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓட்டுறாரு. இந்த குமரகிரி ஏரியை போலவே சேலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளப்பட்டி ஏரியும் இதே மாதிரி தாங்க சுத்தம் பண்ணி எல்லாம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட்டாங்க. சுற்றியுமே நடந்து போகிற மாதிரியும் பார்க்கும் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா தண்ணி கிடையாதுங்க. இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனால் பள்ளப்பட்டி ஏரியில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது. இந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. வளைஞ்சி உள்ளே பூந்து போகிறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பக்கமாக இருக்குது இந்த தீவுங்கள்லாம். இந்த படகு பயணம் பார்த்திங்கன்னா வெறும் 8 நிமிஷம் தாங்க. ஆனால் ரொம்ப நேரம் படகுல பயணம் பண்ணுற மாதிரியே இருக்குது. பறவைகளும் நடுவில் பாருங்கள் வருது, கிராஸ் ஆகுது. ஒரு அருமையான படகு பயணத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. போட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், இறங்க போகிறோம் இனிமேல். அப்படியே இறங்கிட்டாங்க. நம்ம பயணம் பண்ண போட் பார்த்திங்கன்னா 8 சீட்டர் போட்டுங்க. இந்த நண்பர்கள் 6 பேருக்கோசரம் இந்த கிளிப்பிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இந்த ஏரியை சுற்றியுமே இதே மாதிரி பாதுகாப்பு கம்பிகள் போட்டிருக்குங்க. பார்த்திங்கன்னா இன்னுமே வேலை கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிடும். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி இங்கே நிறையா வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே இந்த குமரகிரி ஏரியை சுற்றியே பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் நடைப்பயிற்சி பண்ணுறவங்கலாம் பண்ணலாங்க. பாருங்கள், அதுதான் இது. அப்படியே சுற்றி வரலாம். சரிங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேலத்தில் இருக்க எல்லாருமே இதை பார்த்துட்டு எல்லாரோட அவங்கவுங்க நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை இந்த படகு பயணத்தை பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.